ஏலியன் வந்து நம்ம பூமிக்கு வருது, இங்கே ஒரு பிரச்சனை, அதை காப்பாற்றுறதுக்காக படம் ரொம்ப பயங்கரமானாலும் அது எந்த பிளானட் எந்த யூனிவர்ஸ் அப்படிலாம் இல்லை, ஒரு பிளானட்டு அங்கேருந்து. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரவிக்குமார் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஐலாண்ட் படம் எப்படின்னா ஐலாண்ட் வந்து எந்திரன் எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்சோ அதே அளவுக்கு இந்த படமும் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அது பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபேமிலி ஆடியன்ஸில் எப்படி ரீச் ஆச்சோ ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு இதுவும் ஹிட் ஆகும். எஸ்கே வந்து ஸ்டார் வேல்யூவில் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காரு, ஒரு தளபதி அந்த லெவலுக்கு, பிஸ்னஸ்லேயும் அந்த லெவலுக்கு போயிடுவார். ஸோ அவரோட கரியரில் இது வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். ஒரு மார்வலோ ஒரு டிசியாக வந்து தமிழில் ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது படம். அதுக்கான செலவு, பிரம்மாண்டம், அந்த விஎஃப்எக்ஸ்க்கு அவங்க போடுற மெனக்கடல், அது எல்லாமே அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக அந்த படம் ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே இருந்தது. இப்போ ரிலீஸ் ஆகி தேட்டரில் பார்க்கும்போது எந்த மாதிரியான ஃபீலாக இருந்தது? அந்த 5 வருஷம் அவங்க கொடுத்த உழைப்பு படத்தில் தெரியுது. 5 வருஷம் இது நார்மலாக எடுத்திருந்தாலே 5 வருஷம் ஆயிருக்கும், கேப் விடாமல் எடுத்திருந்தாலே. அவ்வளோ உழைப்பு இருக்குது, அவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க படத்தில். காமெடியெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது? காமெடி செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கருணாகரன், எஸ்கே, அதுக்கப்புறம் யோயுவா 3 பேரும் சேர்ந்து அவங்களோட காம்போவில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டேரக்டர் வெயிட் பண்ணி இந்த படத்தை பண்ணதுக்கான ஒர்த்தபுளாக திரையில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபீல் குட்டாக இருந்ததா? வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒருத்தர் டேரக்டர் வந்து அவர் சங்கர்னு சொன்னால் அவர் அந்த ரேஞ்சுக்கு போயிடுவார் இந்த படத்துக்கு அப்புறம். ஏலியனுடைய ஸ்க்ரீன்லாம் எப்படி இருந்தது? ஸ்க்ரீன் பிளேலாம் அதுவுமே விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியல, ரியலாக ஒரு ஆள் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கு சித்தார்த் வாய்ஸ் கொடுத்துருக்கிறது நல்லா இருந்துச்சு, சித்தார்த்தோட வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. கம்பல்சரி என்ஜாய் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக குழந்தைங்க பிடிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. டோரா புஜியோட ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மியூசிக் எப்படி சப்போர்ட் பண்ணுது படத்துக்கு? அவர் ஏஆர் ரஹ்மான் பிரம்மாண்டமான ஒரு மியூசிக்கு, அது படத்துக்கான பிரம்மாண்டத்துக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க? 10க்கு 10 கொடுக்கலாம். ஐலாண்ட் படம் எப்படி? ஐலாண்ட் படம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லை ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்ல முடியல, நியூட்ரலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரவிக்குமார் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லலாம். நாளை படம் இப்போ பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து ஃபீல் குட்டாக தான் இருக்கும், அந்த மாதிரியான ஃபீல் வந்து ஏலியனை பார்க்கும்போது அந்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா மெனக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த CGVFXலாம், ஸோ அதுக்கு எப்பயுமே ஒரு பேர் இருக்குன்னு சொல்லலாம். 5 வருஷம் ஆச்சு இந்த படம் எடுக்கிறதுக்கே, அதுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு தேட்டரில் போயிட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 5 வருஷம் கழிச்சு கூட ஒரு ரொம்ப பெரிய ஒரு முயற்சிக்கு அப்புறம் இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்களா? கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லலாம். ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க? 10க்கு 6. படம் வேறு லெவலில் இருக்கு ப்ரோ, நல்லா இருக்குது படம், வேறு லெவல். படத்தில் என்ன பிடிச்சிருந்தது? படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் நல்லா இருந்தது ப்ரோ, அது பிடிச்சிருந்தது. எஸ்கேவோட லுக்கு அந்த ஓல்டு லுக்கு தான், பட் அது நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா மியூசிக்லாம் என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணும்? படம் வந்து தமிழ் படத்தோட மியூசிக்கும் இருக்கும், ஹாலிவுட் படத்தோட மியூசிக்கும் இருக்கும், கலந்து இருக்கும். ஏஆர் ரஹ்மான் வந்து பிச்சு உதவிக்காப்புல நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஏலியன் படம் இதான் ஃபஸ்ட்டு படம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திரையில் பார்க்கும்போது அந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் கொடுத்தது? ஒர்த் ஃபார் வெயிட் தான், அவ்வளோதான் ப்ரோ. நம்ம எதுக்காக வெயிட் பண்ணமோ அதுக்காக ஒர்த்தாக தான் படம் வந்திருக்கு. பட் வந்து ஒரு சிலர் இருக்கானுங்க, அவனுக்கு வந்து படத்தில் வந்து இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், செகண்ட் ஹாஃப் லேகு அப்படிலாம் சொல்லுவானுங்க. அதுதான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பொருட்செலவு எடுத்து பண்ணியிருக்காங்க, இதே வேறு லாங்குவேஜில் எடுத்தால் என்ன பண்ணுவேன், படம் நல்லா இருக்குது, ஐயோ வேறு மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் கற்றுக்கோங்கடா. ஆனால் நம்மளாலே பண்ணால் வந்து உடனே நம்ம கண்ணு குறை தான் போகுது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்காது ப்ரோ. ஓகே, காமெடியெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு ப்ரோ, காமெடி வந்து காமெடி மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே பெரிய உயிர்ந்து அந்த மாதிரிலாம் இல்லை, காமெடி நல்லா இருக்குது, லைவ் காமெடி தான். அது வந்து நம்ம நல்ல மூடில் இருக்கணும், நம்ம கானில் போய் உக்காந்தோன்னா அவன் பண்ணுறதுலாம் கடுப்பாக தான் இருக்கும். ஓகே, இன்டர்நெட் நாளை படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான படமாக இருக்கும். பட் நான் இப்போ பார்த்தா கூட அந்த படத்தை நம்ம திரும்ப பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்கா ப்ரோ? ஆக்சுவலி வந்து இன்டர்நெட்னாலே வந்து டைம் மிஷின், இது வந்து ஏலியனு. பட் வந்து ரொம்ப ரியலிட்டிக்காக தான் காமிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஏலியன் தான் இது, அது வந்து இருக்குது, அது ஏதோ பண்ண போகுது, ரொம்ப நமக்கு எளிமையாக புரியுது படம். ரொம்ப பயங்கரமானாலும் அது எந்த பிளானட் எந்த யூனிவர்ஸ் அப்படிலாம் இல்லை, ஒரு பிளானட்டு அங்கேருந்து ஒரு ஏலியன் வருது, நம்ம ஊரை காப்பாற்றுது, எஸ்கே கூட சேர்ந்து எஸ்கேக்கு பவர் கொடுக்குது, அவ்வளோதான். சப்போர்ட் தான் இதில் இருக்குது. சீரியஸாக ப்ரோ, ஏலியன் வந்து சப்போர்ட் பண்ணி எஸ்கே என்ன பண்ணுறாரு, அவருக்கும் வந்து அந்த நேச்சர் மேலே ஒரு அக்கறை இருக்குது. ஸோ அதே ஒரே நோக்கத்தில் இருக்கிற 2 பேர் வேறு வேறு உலகத்துலேருந்து ஒன்று சேர்ந்து வந்து நம்ம உலகத்தை காப்பாற்றுறாங்க. அதான் சிம்பிள் ஒன்லைன் படத்துக்கு. இந்த ஏலியனுக்கு உள்ள காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. சீரியஸாக வந்து எப்படி சொல்கிறது, இன்ட்ரோ சீனு ஏலியனை பார்த்துட்டு அந்த ரியாக்ஷன் கொடுக்குறது, ரியாக்ஷன் பண்ணுறது, அப்புறம் அந்த ஏலியன் வந்து காதை வச்சு எடுத்துகிட்டு வருது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. சீரியஸாக வந்து படம் நல்லா இருக்குது. என்னன்னா வந்து ஒரு சிலர் வெறுப்பேற்றானுங்க, அது மட்டும்தான், மற்றபடி படம் நல்லா தான் வந்திருக்கு. ஓகே, படத்துக்கு ரேட்டிங் என்ன? படத்துக்கு வந்து 10 out of 8 கொடுக்கலாம் ப்ரோ, ஒர்த்து தான்.
அயலான் படம் எப்படின்னா இருக்குது? இல்லை படம் எப்படி இருக்கு? இப்போது மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான படம் கிடையாது. இப்போது குழந்தைங்க படத்தை நம்ம பார்த்துடலாம், நம்ம பார்க்குற படத்தை குழந்தைங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போது ஒரு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தை குட்டி எல்லாருமே வருவாங்க. என்ன படம் வருது? போனாலே ஒரு 50 100 பேர், ஒரு 1000 கிலோ கொக்கைன் கடத்துறான், ஒரு 5000 கிலோ கஞ்சா கடத்துறான், அசிங்கமாக பேசுகிறான். இந்த படத்தை குழந்தைங்க பார்ப்போமா? நம்ம கூட்டு போகணுமா? ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி க்ரௌடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு வரப்பிரசாதம். சூப்பராகவே எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து 6 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு அருமையாக எடுத்திருக்காங்க. ப்ளஸ் இந்த டிரெக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் நாளே அப்படின்ற ஒரு சூப்பர் படத்தை கொடுத்தாரு. அதில் தான் நான் ஒரு இன்ஸ்பயர் ஆகி இந்த படத்துக்கு வந்தேன். ஒரு டைம் ட்ராவலிங் கான்செப்டை கூட உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி ஒரு 2 ஹவரில் சூப்பராக எடுத்திருந்தார். ஸோ ஐ ரியலி அட்மையர் த டிரெக்டரில். அதனால் வந்தேன். படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. ஒரு ஏலியன் வந்து நம்ம பூமிக்கு வருது, இங்கே ஒரு பிரச்சனை, அதை காப்பாற்றுறதுக்காக ஏலியன் வருது. மனுஷன் காப்பாற்றல நம்மளை, ஏலியன் வந்து சொல்லுது டே இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு காப்பாற்ற வருது. நம்மால் சும்மா இருப்பானா? அந்த ஏலியனை பிடிச்சி வச்சுக்கிறான். உடனே ஹீரோ எப்படி அந்த ஏலியனை காப்பாற்றி ரீசென்ட் பண்ணுறாரு அவங்க உலகத்துக்கு அப்படின்றத சூப்பராக ஒரு கருத்தோடு எடுத்துருக்காங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம். நல்லாவே இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பொங்கலுக்கு அழகாக உட்காந்து குடும்பத்தோடு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ. காமெடி எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது? காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு என்னென்னா இந்த சேனல் பேர் இன்டர்வல் பிளாக்கில் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. அப்படியே நடுவில் வந்து உங்களை ஸ்டக் பண்ணி இன்டர்வெலுக்கு அப்புறமா நீங்கள் ஓடக்கூடாதுன்றதை அழகாக அந்த இன்டர்வெல்லில் வந்து சூப்பரான ஒரு சீன் போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. காமெடிஸ் உங்களுக்கு அங்கங்கே சப்போர்ட்டிங் ரோல் தான். ஏன்னா காமெடியாகவே படம் போயிடக்கூடாதுல்ல, ஒரு ஏலியன் சப்ஜெக்ட். ஸோ காமெடியாகவே படம் போகாமல் அங்கங்கே எங்கெங்கே காமெடிஸ் வைக்கணுமோ வச்சுருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஓகே, படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங்? படத்துக்கு 7.5 கொடுக்கலாம். சூப்பராகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த டைம் டியூரேஷன் ஒரு 2.5 hours மேலே போகுது. அதை கட் ஷாட் பண்ணி ஒரு 2 or 10-15 minutes சுருக்கி இருந்தாங்கன்னா படம் உண்மையிலே நல்லா இருந்துடும்.